நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. மிருகசீரிஷம் 3, 4, திருவாதிரை 1 முதல் 4, புனர்பூசம் 1 முதல் 3 வரை உள்ள நட்சத்திரம் இந்த மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம், இந்த வாரம், குறிப்பாக இந்த ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 11ஆம் இடத்தில் குருவே இருக்கிறார், ராகுவும் இருக்கிறார். அப்போது இதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க ஒன்று இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா, சனி பகவான் ஒன்று தான் மைனஸ். அவர் 8ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். அப்போ கூட ஒரு நல்லது நடக்கும்போது நடந்துடும், கெட்டது நடந்தாலும் கெட்டது நடக்கும். அவர் சனி பகவான் தீய பலனை மட்டும்தான் கொடுப்பார்னு எதிர்பார்க்க முடியாது, நல்லதும் செய்வார். ஏன்னா அவர் வக்ரகதியில் இருக்கார் 8ஆம் இடத்துல. அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எல்லா கிரகங்களும் சிறப்பாக இருப்பதால் 11ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பெரிய பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. 11ல் குருவும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க. சூப்பருங்க. நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. அதையும் குறிப்பாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு சிறப்பான காலகட்டம். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழிலில் இன்வால்மெண்ட்டோட எவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட வேலை பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ காசு பணத்தை எதிர்பார்க்கலாம், சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 10 சிறப்பாக இருந்தால் தானே 11 லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ லாபத்தை தரக்கூடிய நிலையில் குரு பகவான் இருக்கிறார் அப்படின்னும்போது, அப்போ தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும். நல்லா இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க, மேக்சிமம் உழைப்பீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் 11ஆம் இடம் என்பது ரெட்டிப்பு வருமானம்னு சொல்லலாம். இப்போ பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த சுபீட்சம் இருக்கும். இந்த அளவு கடந்த வருமானம் வர்றதால என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சூரியனே இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வர்றதெல்லாம் நீங்கள் சொத்து பத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, மனை வாங்குவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 4ல் செவ்வாயே இருக்கிறார். அப்போ பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று இந்த வாரம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக நடைபெறாத ஒரு விஷயம் இப்போ கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒன்று பக்கத்தில் ஒரு காலி இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, கைகூடி வரல. இப்போ இந்த வாரம் கைகூடி வரும். ஏதோ ஒன்று பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். வாங்க போகிறீங்க, கண்டிப்பாக செய்வீங்க. இல்லை வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செய்வீங்க. சிறப்பான ஒரு காலகட்டம். 2ஆம் இடத்துல சுக்கிரனே இருக்கிறார். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிகள், இனிய நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது.
இந்த பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். ஏற்கனவே நான் ஒரு சீரியல் பண்ணுறேன், இப்போ படம் பண்ணுறேன்னா இன்னும் ஒரு வாய்ப்பும் அடிஷனலாக வரும். நல்ல ஒரு சம்பாத்தியம் உங்களுக்கு என்பது ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறது. மற்றபடி குலதெய்வத்தின் அனுகிரகத்தால், இஷ்ட தெய்வம், குருமார்கள் இவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. உயர்கல்வி கண்டிப்பாக சிறப்பாக அமையப்போகிறது என்று சொல்லலாம். 5ஆம் இடம் உயர்கல்வி மிக சிறப்பாக அமையும். பிள்ளைகளுக்கு வெளிநாடு போய் நல்லா படிப்பாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உங்கள் பூர்வீக சொத்து மூலியமாக நல்லது நடக்கும், அனுகூலம் நடக்கும். ஒரு சொத்து பத்து பிரிச்சுக்கணுன்னா அந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்களால் ஆதாயம், எல்லாம் நல்லது நடக்கும். கூட்டு தொழில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது ஒற்றுமையாக இருப்பீங்க. கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும். ஏன் எதிர் வீடு, பக்கத்து வீடு, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், உறவினர்கள், நட்பு வட்டாரம் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இருந்தபோதிலும் சனி பகவானுடைய நிலை சரியில்லாததால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. செலவினங்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 31 ஆகஸ்ட், செப்டம்பர் 1, 2 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.